பொதுவாகவே ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கறதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதுவும் நம்மள மாதிரி எந்தூசியாஸ்டுக்கு வந்துட்டு இந்த பேக்கேஜில் இருக்கிற பொருளுக்கு வீல்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது நிஜமாவே இன்னும் கொஞ்சம் சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருக்கும். இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வாட்சிங் தமிழ் DriveSpark அண்ட் இட்ஸ் மீ கிரி. இன்னைக்கு நம்மளுக்கு ஃபயர்ஃபாக்ஸ்லேருந்து ஒரு பேக்கேஜ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த பேக்கேஜை நீங்கள் பார்க்கலாம். ஃபயர்ஃபாக்ஸ் என்னன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்துட்டு ஒரு பிரில்லியன்ட் பைசைக்கிள் அண்ட் பைசைக்கிளிங் ஆக்சசரிஸ் மேனுஃபேக்சரர்ஸ். அப்படியே ஃபயர்ஃபாக்ஸ் இஸ் ஓன்ட் பை நம்ம ஹீரோ சைக்கிள்ஸ். எஸ், நம்ம இந்தியன் பிராண்ட் தான். இன்னைக்கு இந்த பேக்கேஜ் உள்ள ஒரு பைசைக்கிள் இருக்குன்றதா நம்மளுக்கு தெரியும். அது என்ன மாடல் நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு ரோட் கோயிங் பைசைக்கிளா இல்லை ஒரு மவுண்டைன் பைக்கா, இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா அதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வை தான். எஸ், யூ ஆர் 100% கரெக்ட். லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். ஸோ இந்த பேக்கேஜை வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணும் போது எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தோமோ இப்போது அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும் இந்த பைக் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்த பேக்கேஜில் இருந்தது வந்துட்டு ஃபயர்ஃபாக்ஸோடைய பேட் ஆட்டிடியூட் 10 மவுண்டைன் பைக். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ண உடனே இதோட கலர் ஸ்கீம் ஆகட்டும், அதோட டிசைன் ஆகட்டும், பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் லுக்லேயே ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. மேலும் அதோட டிசைன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரேன். ஃபயர்ஃபாக்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு குளோபல் பிராண்ட் ஓன் பை இந்தியன் கம்பெனி. இவங்க வந்துட்டு ஒரு ப்ரீமியம் பைசைக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ். இவங்களோட சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேர்ல்டு வைடாக செவரல் கண்ட்ரீஸில் இருக்குது. பேட் ஆட்டிடியூட் 10 சைக்கிளோட டிசைன் பற்றி சொல்லணும்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறது வந்துட்டு அதோட கலர் ஸ்கீம். ஃபயர்ஃபாக்ஸில் இது வந்துட்டு க்ரீன் கலர்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு டியூல் டோன் ஃபீல் கொடுக்கும். ஏன்னா இது கூடவே வந்துட்டு உங்களுக்கு பிளாக் பெயிண்ட்டும் இருக்குது, கூடவே அங்கங்கே உங்களுக்கு ப்ளூ எலிமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இது ஒரு ஆர்கனைஸ்டான பெயிண்ட்டாக இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெயிண்ட்டை ஸ்ப்ளாஷ் பண்ண மாதிரியும் ஒரு கிராஃபிட்டி ஃபீல் இது கொடுக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே ஃபயர்ஃபாக்ஸோடைய லேபிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளோடைய மாடல் பேட் ஆட்டிடியூட் 10ன்னு கொடுத்துருக்காங்க. 10ன்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரோமன் லெட்டரில் அது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சைடில் சப்ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷட் அப் அண்ட் ரைடுன்ற ஒரு ஸ்டிக்கரிங்கும் கொடுத்துருக்காங்க. அது கீழே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மைக்ரோஷிஃப்ட் எக்விப்டுன்ற ஒரு லேபிள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் முன்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்லீக் லுக்கிங் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்றது வந்துட்டு நம்ம ஓட்டி பார்த்து ரிவ்யூ வீடியோவில் சொல்கிறோம். இது கூட உங்களுக்கு டிசைன் எலிமெண்ட்டாக இங்கே வந்துட்டு ஒரு ப்ளூ பெயிண்டில் ஸ்ப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைட்லையுமே உங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸோட பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே கவனிச்சா உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ். நீங்கள் ஜஸ்ட் இந்த கிளாம்ப் ஓப்பன் பண்ணி நீங்கள் சீட்டு உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் ஸ்கீம், அப்புறமா இந்த மட்கார்டு இல்லாத ரியர் வீல்ஸ் ப்ளஸ் இந்த பட்டன் டயர்ஸ், இதெல்லாமே நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரகட் ஃபீல் கொடுக்குது. ஒரு மவுண்டைன் பைக்கோடைய ஃபீல் இது கம்ப்ளீட்டாகவே கொடுக்குது. நெக்ஸ்ட் இதோடைய மெக்கானிசம் பற்றி பார்த்துலாம். ஸ்டார்டிங் வித் இதோடைய பிரேக்ஸ். ஸோ இந்த பிரேக் லிவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஃபைன் மெட்டீரியலில் நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியோட கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபீல் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அதோட லைஃப் ரொம்ப லாங்காகவே இருக்கும்ன்றதுனால ஈவன் நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணாலும் அது ஒரு நல்ல லைஃப் கொடுக்குன்றதை உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு பெட்டல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த வீல்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 29 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த வீலில் உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாம்ப் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது அதோட ஆக்சல் வந்துட்டு லூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஃப்ரண்ட் வீலில் ரிமூவ் பண்ணலாம். இது வந்துட்டு உங்களுக்கு பைக்கை வந்துட்டு எங்கேயாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுடைய கார்ஸில் ஆகட்டும் இல்லை ட்ரக்ஸில் ஆகட்டும் நீங்கள் வந்துட்டு இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே இதோட சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு டெலிஸ்கோபிக் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு எந்த விதமான சஸ்பென்ஷனும் உங்களுக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட் அப்படியே இதோடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சராக இந்த கியர் சிஸ்டம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நான் அப்பயே சொன்ன மாதிரி மைக்ரோஷிஃப்டோடைய கியர் சிஸ்டம் தான் இதுக்கு வந்துட்டு பொறுத்திருக்காங்க. மைக்ரோஷிஃப்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு ஒரு ரெப்யூட்டட் மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் கேர்ஸ், டிரேலியர்ஸ் அண்ட் ஷிஃப்டர்ஸ். ஸோ அவங்களுடைய கேரிங் சிஸ்டம் தான் வந்துட்டு இந்த சைக்கிளும் பொறுத்திருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு ரியரில் 7 கேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3 கேர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ரேஷியோ ஆஃப்
21 கேர்ஸ் இதில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வண்டி எந்த ஒரு டெரெயினில் ஓட்டும் போதோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் இந்த கேர்ஸ் மூலிமா நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அது எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுன்றதை வந்துட்டு நம்ம இந்த ரிவ்யூ வீடியோவில் நாங்கள் இந்த வண்டி ஓட்டி பார்த்த பிறகு உங்களுக்கு சொல்கிறோம். கேர்ஸை பற்றி பேசும்போது அப்படியே அதோட ஷிஃப்டர்ஸை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ரியர் கியர் ஷிஃப்டிங் வந்துட்டு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தம் மூலிமா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 2 பேடல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேலே ஒரு குட்டி பேடல் கொடுத்துருக்காங்க, அது கீழே வந்துட்டு ஒரு பெரிய பேடல் கொடுத்துருக்காங்க. சின்ன பேடல் வந்துட்டு உங்களுக்கு அப் ஷிஃப்ட் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி கீழே இருக்கிற பெரிய பேடல் வந்துட்டு உங்களுக்கு டவுன் ஷிஃப்ட் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கேயும் அதே மாதிரி 2 பேடல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் கியரை ஷிஃப்ட் பண்ணதுக்கான இது கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே 1 and 3 மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 1 and 7 மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பிட்வீன் கியர் மார்க்கிங்ஸ் உங்களுக்கு எதுவும் தெரில. அதனால் நீங்கள் இனிஷியலாக வந்துட்டு இந்த பைக்கை ஃபஸ்ட் டைம் ரைடராக இருந்தாலோ இல்லை இப்போ தான் பிகினர்ஸாக இருந்தாலோ உங்களுக்கு வந்துட்டு எந்த கியரில் இருக்குதுன்றது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதுதான். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த கியரில் இருக்குதுன்னு இண்டிகேட் ப்ராப்பராக பண்ணாத மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ஆக்சசரிஸ் பற்றி சொல்லணும்னாக்கா இங்கே வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டரை வந்துட்டு மவுண்ட் பண்ணதுக்கான பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டு நீங்கள் தேவைப்பட்டாக்கா டிரைலரோட ப்ரொடக்டரும் நீங்கள் வந்துட்டு ஆக்சசரிஸாக ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நீங்கள் வந்துட்டு பெல் வேணும்னாலும் ஒரு ஆக்சசரிஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபயர்ஃபாக்ஸ் பேட் ஆட்டிடியூட் 10. இது வந்துட்டு எங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இதோட ரிவ்யூ வீடியோவும் கூட சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்துட்டு நம்ம சேனலில் வரும். அந்த சமயத்தில் உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் கீழே உள்ள காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதையும் சேர்த்து ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் DriveSpark சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் ஸ்டே சேஃப், ரைட் சேஃப்.